அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷினி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து நம்ம சிஎஃப்ஏ பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இன்னமும் நம்ம பள்ளியை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து மிஸ்ஸஸ் தீபா மனோகரன். ஹாய். ஸோ உங்களோட டாக்டர் எத்தனை வருஷம் இந்த பள்ளியில் கற்றுக்குறாங்க? ஓகே, என்னோட டாக்டர் வந்துட்டு அவங்க பேர் என் பேர் தீபா மனோகரன். ஸோ என் டாக்டர் பேர் வந்து நவ்யா நிவிண்டாஸ். ஸோ அவங்களுக்கு 2025 11 years old. ஸோ 10 years old இருந்து, அதாவது 2024 இருந்து அவங்க இங்கே ஜாயின் பண்ணிட்டு கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்தே வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தாலும் ஒரு 2 to 3 weeksக்கு மேலே அவங்க டெடிகேஷன் லெவல் வந்து ரொம்ப வேற. எப்படின்னாக்கா நம்மளே வந்து லேட் ஆகுது வீட்டில் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு டைம் வச்சு நம்ம ஒன் டைம் போனோமா அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி டைம் கிளாஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அம்மா இப்படி தான் சொல்லி தந்தாங்க, செக் பண்ணுங்க, நான் இப்படி ஆடுறேன், இப்படி ப்ராக்டிஸ் இன்னே தேதி வரைக்கும் கூட அந்த நவராத்திரி ஸ்டெப்ஸாக இருந்தாலும் சரி, எந்த இது வந்து இங்கே புதுசாக கற்றுட்டு வந்தாலும் நான் இப்படி செய்கிறேன், என் கால் இப்படி வருதா பாருங்க, கை இப்படி வருதா பாருங்க. அப்புறம் சிலர் சொல்லுவாங்க, நான் ஸ்டெப் சும்மா காட்டினா கூடமா நான் இது பூஜைலாம் வணக்கம் சொல்லிக்காமா நான் செய்வேன், அந்த குரு வணக்கம். எஸ், அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வா இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை வந்து கண்டினியூஸ்லி வந்து அந்த டிசிப்ளின் இது இப்படி தான் செய்யணும் அப்படின்ற விஷயம் வந்து கற்றுக்கிட்டு வருது. ஸோ அப்புறம் வந்துட்டு நவராத்திரி அந்த 9 நாள் கிளாஸ்ல நடக்கிற பூஜைகளும் சரி, அதுங்களுக்கு டெம்பிளில் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு டான்ஸாக இருந்தாலும் கூட அது வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக கற்றுக்குவோம் வீட்லேயும். அட் த சேம் டைம் இங்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் ஆஸ் அ பேரண்ட் எங்களுக்கு அந்த கோயிலில் வந்து அத்தனை பேர் மணிக்கு நம்ம பிள்ளைங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட்ஸ் லைக் ஒரு பெரிய கூஸ்பமாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டுக்காரர் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸோ நான் சூஸ் பண்ண இந்த கிளாஸ் வந்து நெவர் ஃபெயில் மீ. ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் டு சூஸ் திஸ் கிளாஸ். ஸோ இதோட 2 தடவை நவராத்திரி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு, அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்மளும் வந்து இங்கே பூஜைலாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் அ பேரண்ட் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்த்து சாமி கும்பிடும்போது எனக்கே வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ரேயர்ஸ் வந்து இப்படி செய்யணும், இந்த மாதிரி பூஜை, அந்த லட்சுமி பூஜை இப்படி செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் நானும் கற்றுருக்கேன் நிறைய. நமக்கு எப்பவுமே பிரின்சிபல் அதுக்காக இருக்காங்க. எஸ், அண்ட் அட் த சேம் டைம் இங்கே பேரண்ட்டும் சரி, டீச்சரும் சரி, டீச்சரோட பிரின்சிபலும் சரி, எல்லாருமே ரொம்ப வார்மாக வெல்கமிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இங்கே வரதுக்கு. ஆக்சுவலி ஸ்டெப் இன்டு த கிளாஸ் எங்களுக்கே வந்து அப்படியே காமா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஓவராலாக வி ஆர் வெரி ஹாப்பி. எங்கள் மகன் வந்து இங்கே கற்றுக்குது. ஸோ பெரிய அக்கா வந்து கற்றுக்குறாங்க. இப்போ என்னோட செகண்ட் டாட்டர் வந்து ஐ வாஸ் வாண்ட் டு ஃபாலோ அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு இப்போ தான் 3 வயசு. ஸோ கொஞ்சம் நாள் ஆகிறதுக்கு அப்புறம் ஏன்னா ஸோ பண்ண ஜாயின் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பிளான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் நாங்கள் வந்து ரிக்ரெட் பண்ணதே கிடையாது. இங்கே வந்து நாங்கள் ஐ திங்க் இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் அதை வந்து கண்டிப்பாக அட் த சேம் டைம் நான் வந்து கண்டிப்பாக நான் என்கரேஜ் பண்ணுவேன் மற்ற ஸ்டூடெண்ட். ஸோ பிஃபோர் வி எண்ட் நம்ம நவ்யா கூப்பிட்டுருலாமா? நவ்யா ஸோ இதான் என் டாக்டர் நவ்யா நிவிண்டாஸ். ஹாய் சொல்லு. Hi. Thank you.